வணக்கம் ஜோதி நண்பர்களே. இனி பார்க்க போறது மகர லக்னம். ராகு வந்து இங்க 13 டிகிரி, குரு 1 டிகிரில இருக்காரு, சுக்கிரன் 25, இங்க புதன் 22 டிகிரியும், செவ்வாய் 29 டிகிரியும், சந்திரன் 15 டிகிரி, சூரியன் 10 டிகிரி, இங்க வந்து கேது 13 டிகிரிலையும், சனி வந்து 22 டிகிரி. சரி, லக்னத்துக்கு வந்து எந்த சுப தொடர்பும் இல்லை. லக்னம் வந்து இயல்பா இருக்கு. லக்னாதிபதி சனி வந்து 11ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டுல இருக்கிறாரு, அதுவும் பகை வீட்டுல இருக்கிறாரு லக்னாதிபதிக்கு. ஆனா இருந்தாலும் லக்னாதிபதிக்கு வந்து சுக்கரனோட பார்வை வந்து ஓரளவு சுபத்துமா தான் இருக்காரு. லக்னாதிபதி வந்து சுபத்துமா தான் இருக்காரு. இப்ப இவருக்கு நடக்கிறது வந்து சனிதசை சுக்கர புத்தி நடக்குது. சனிதசை சுக்கர புத்தி. இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல அடுத்து வரப்போற தசை வந்து சனி தசைக்கு அப்புறம் வந்து புதன் தசை. புதன் வந்து இங்க 6ஆம் இடத்துல அவரே வந்து 9ஆம் அதிபதியாகவும் வருவார். 6ஆம் இடத்துல வந்து இங்க ஆட்சியா இருக்கிறாரு, இங்க செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து புதனுக்கு வந்து ஆகாத கிரகம், அதுவும் பகை இடத்துலதான் இருக்கு. இப்ப இவங்களுக்கு வந்து சனிதசை சுக்கர புத்தி நடக்குது. இப்ப சுக்கரன் வந்து 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்குது, அது ஒரு நல்ல அமைப்பு தான். இங்க 5ஆம் இடத்துல வந்து சுக்கரன் ஆட்சியா இருக்கிறாரு. ஆனா இங்க சனியோட பார்வை லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருந்தாலோ சனி பார்த்தாலோ வந்து குழந்தைகளால பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னா குழந்தைகளோட நம்ம சேர்ந்து இருக்க முடியாத நிலைமை, குழந்தைகள் மூலியமா ஏதோ ஒரு அது எந்த வயசுல வருது அப்படிங்கிற அமைப்பை பொறுத்து இருக்கு. இவருக்கு வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனை பாக்குறாருங்களா, களத்திரக்காரர்கள் வந்து சுக்கர். இங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து இங்க அமாவாசை சந்திரனா மாறிட்டாரு. இங்க சந்திரனும் 15 டிகிரி, சூரியனும் இங்க 10 டிகிரி, 5 டிகிரி அமைப்புலதான் இருக்குது. அப்போ இங்க வந்து அமாவாசை சந்திரனோட புதன் சேர்ந்து இருக்கிறாரு. இங்க சூரியன் சந்திரன் அமாவாசை நிலையில வந்து புதன் இங்க வந்து சேர்ந்து இருக்கிறாருங்களா. 7ஆம் அதிபதி அமாவாசை அமைப்பு இருக்கிறது. எப்பவுமே நம்ம சந்திரனை வந்து ஒளி அமைப்போட புரிஞ்சுக்கும் போதுதான் வந்து சந்திரன் வந்து எந்த பாவகத்துக்கு வராரோ அந்த பாவகம் வந்து அவருக்கு வந்து வலு பொருந்திய நிலைமையில இருக்கும், வலு பொருந்திய நிலைமையில இருக்கும். ஆனா இந்த வலு வந்து சுத்தமா இல்லை. ஆனா இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது இங்க 7ஆம் அதிபதி அமாவாசை சந்திரனா இருந்தாலும் இங்க 7ஆம் பாவகத்துக்கு எந்த கெடுபலன்களும் இல்லை. அதனால அவருக்கு திருமணம் நடந்திருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி அமாவாசை சந்திரன் ஆகி உங்களுக்கு கலத்திர காரகனையும் சுக்கரன் வந்து சுக்கரனை வந்து சனி பார்க்கிறாரு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சுக்கரன் ஆட்சியா இருக்கிறாரு. இதனால வந்து இவங்களுக்கு வந்து சுக்கரன் ஆட்சியா இருக்கிறதுனால அவரே 5ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இவர்களுக்கு திருமணம் நடந்து குழந்தைகள் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. இப்போ லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வை, செவ்வாயோட 8ஆம் பார்வை லக்னத்துக்கு. அப்போ லக்னத்துக்கு வந்து சனி செவ்வாய் ரெண்டுமே பார்க்குது. லக்னத்துக்கு சனி செவ்வாய் ரெண்டுமே பார்க்குதுன்னா தன்னோட விருப்பப்படிதான், தன்னோட அதிகாரப்படிதான் வந்து பெண்கள் நடந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இங்க லக்னத்துல வந்து கொடுக்கும். ஏன்னா சனியும் பார்க்குது, செவ்வாயும் 8ஆம் பார்வையா வந்து பார்க்கறதுனால, செவ்வாய் பார்க்கறதுனால கடுமையான கோபக்காரர் இருப்பாரு, சனி பார்க்கறதுனால கடுமையான பிடிவாதக்காரரா இருப்பாரு. எனக்கு என்ன தோணுதோ அதான் நீங்க செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாம சனி சுக்கரனை பார்க்கறதுனால நம்ம சொல்படிதான் வந்து பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல சனி சுக்கரனை பார்க்கறதுனால சுக்கரன் சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து அவரை வந்து எதிரியா தான் பார்ப்பாங்க. எதிரியா பார்க்கறதுனா அந்த ஒரு பொருட்டாவே இருக்கணும். ஏன்னா இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் இருக்கும். சனி சுக்கரனை பார்க்கறதுனாலயோ சேர்ந்து இருக்கிறதுனாலயோ வந்து இவங்க வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொடுக்க முடியாத நிலைமையில தான் இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் இருக்கும். அதனால வந்து திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருக்கும். நம்மை சுற்றி இருக்க பெண்களால் பிரச்சனை, நம்ம சுற்றி இருக்க பெண்கள், அதாவது கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இவங்க வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதனால இப்போ இவங்களுக்கு வந்து சனி தசை சுக்கர புத்தியில இவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருக்கு. இவங்களுக்கு குழந்தைய விட்டு அவங்க வந்து கணவன் மனைவியிடையே வந்து பிரச்சனை நடந்து அவங்க வந்து கொஞ்சம் விலகி போய் அமைப்பு, குழந்தைகளும் அவங்க. ஆனா இவரு ஒரு வாரத்துல ஒரு 2-3 தடவை வந்து குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இருக்கிற அமைப்பு தான் இருக்கு. அதுவும் இல்லாம இங்க வந்து செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தோட இருக்காரு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்படின்னா செவ்வாய்னாலே வந்து சிகப்பு நிற கட்டிடங்கள், சிகப்பு நிறம் செவ்வாய்னாலே வந்து சிகப்பு நிறம் தான். சிகப்பு நிற கட்டிடங்கள்லாம் போட்டு இதன் மூலியமா இப்ப வம்பு வழக்கு வரக்கூடிய அமைப்பு வந்து அடுத்து வர புதன் தசையில வந்து பாத்தீங்கன்னா
புதன் 6ஆம் இடத்துலதான் ஆட்சியா இருக்கு. அவரே பாக்கியாதிபதியா இருக்குது. இங்க 80% பலன் தான் வந்து அவர் செய்யக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்து பலன் வந்து பாக்கியாதிபதியா வந்து ஒரு 20% செய்வார். இங்க புதன் அடுத்து வர புதன் தசை இவளுக்கு 6, 12 வந்து முடியப்படுகிறதுனால செவ்வாயும் வந்து பாக்குறதுனால அசிங்கம், அவமானம் இது போன்ற வழக்கு, வம்பு வழக்கு வரக்கூடிய அமைப்பு தான் வந்து அடுத்து வர தசையில வந்து இருக்கு. செவ்வாய் தசையில இருக்கிறதுனால இப்போ வந்து கோர்ட் மூலியமா வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு தான் வந்து இவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால அதிர்ஷ்டஸ்தானம் இருக்குது. ஆனா சனி பார்வையில அது தெரியுது. அதிர்ஷ்டம் வருது, கெட்டு போகிற தன்மையை தான் இருக்கு. இருந்தாலும் அங்க ஆட்சியா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதிர்ஷ்டசாலியா தான் இருப்பாரு. இங்க அவர் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. திருமண வாழ்க்கை, பெண்கள் சம்பந்தம், குழந்தைகள், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவரே களத்திரக்காரனும் வராது, அவரே குழந்தைக்கு அதிபதியாகவும் வராது. 5ஆம் இடம் அவர் தானே, அவரே அதிபதியா வராது. அதாவது சனி வந்து ரெண்டுத்தையுமே ஒர்க் பண்றாரு. சுக்கிரன் களத்திரக்காரனையும் ஒர்க் பண்றாரு, 5ஆம் அதிபதியா வரக்கூடிய 5ஆம் பாவகத்தும் தான் உங்களுக்கு வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடிய அந்த பாவத்தையும் வந்து அவுட் பண்றாரு. இருந்தாலும் ஆட்சியா இருக்கிறதுனால அப்பப்ப வந்து பார்த்துட்டு போற அமைப்பு தான் வந்து இருக்கு. இங்க குருவும் வந்து பாத்தீங்கன்னா சனி தசைக்கு சஷ்டாஷ்டகமா வருது. அவரு வந்து 5ஆம் அதிபதியா வர்றாரு. இவரு 5ஆம் அதிபதிக்கு காரகனா வர்றாரு குரு. அதனால இவரும் வந்து இந்த சனி தசைக்கு சஷ்டாஷ்டகமா வர்றதுனால குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சரராசில இருக்கிறதுனால 4, 8, 12 சுபத்துவம் வருவதனால இருந்த இடத்துல இருந்து தூரம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. குழந்தைகளை விட்டு, மனைவியை விட்டு பிரிஞ்சு தூரம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இவருக்கு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா 999400700010 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.